Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 21/6/2026 சண்டே. இன்றைய நாள் எல்லாத்துக்கும் தெரியும் ரீநீட் யூஜி 2026 தேர்வு நாள். லாஸ்ட்டு மினிட்டில் என்டிஏ தரப்புலேருந்து 2 அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதற்காக யாரும் பதட்டப்பட தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பிகிட்டு இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோ இல்லை அவங்க பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யாராவது பார்த்துட்டு அதில் இருக்கிற ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்வே பண்ணிங்கன்னா போதும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மிக முக்கியமான லாஸ்ட் மினிட் நோட்டிஃபிகேஷன். என்டிஏ தரப்பில் அவங்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் மினிட்டில் 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. தட்ஸ் ஆல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்று தேர்வு எழுதக்கூடிய, அதாவது ரீநீட் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவியருக்கும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆல் த பெஸ்ட். உங்களுடைய தேர்வை நல்லபடியாக எழுதுங்க. எதை நினச்சும் நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் தேர்வு எழுதின மே 3ஆம் தேதி தேர்வு எழுதின அனுபவம் இருக்கும். கொஸ்டின் பார்த்துட்டு பதட்டம் அடைய வேண்டாம். ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் அதுக்காக பதட்டம் அடைய வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஓவராக எக்ஸைட் ஆகிட்டு அதனால் நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியில் சரிவர கேள்விகளை படிக்காமல் விட்டுறாதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்டிஏ தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா என்டிஏ ரீநீட்டுக்கான, அதாவது 21 ஜூன் 2026 அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்மிட் கார்டை எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இன்னமும் என்டிஏனுடைய டேட்டா பிரகாரம் இன்னமும் மாணவர்கள் ஒரு சிலர் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணியாச்சு, மெயிலும் சென்ட் பண்ணியாச்சு, எஸ்எம்எஸும் அனுப்பிச்சாச்சு. பப்ளிக் நோட்டீஸ் மூலமாகவும் ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்டிஏ சொல்லியிருக்காங்க. அதனால் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட் நோட்டிஃபிகேஷனை என்டிஏ கொடுத்துருக்குறாங்க. However, it is observed that some candidates have not yet downloaded their admit cards as 7 PM, அதாவது நேற்று இரவு 7 மணி நிலவரப்படி 20 ஜூன் 2026 7 மணி நிலவரப்படி இன்னமும் சிலர் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு லாஸ்ட் மினிட் எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மே 3ஆம் தேதி நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிற அட்மிட் கார்டு செல்லாது. அந்த அட்மிட் கார்டை வச்சுட்டு இன்றைக்கி 21 ஜூன் 2026 மறுதேர்வு எழுதலாம் அப்படின்ட்டு எதுவும் நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இதுவும் என்டிஏ தன்னை, அதாவது என்டிஏனுடைய அமைப்பை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு அறிவிப்பு தான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு 14th ஜூன் 2026 அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அட்மிட் கார்டில் பிடபிள்யூடி கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்கள் ஸ்கிரைப் தேவைப்படுது அப்படின்னா அவங்க காலத்துக்கு நேராக ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது 22.7 லட்சம் மாணவர்களுக்கும் ஒய்ன்னு தான் போட்டிருந்தது. அந்த மாணவர்களில் எலிஜிபிலிட்டி ஃபார் காம்பன்சேட்டரி டைம் அப்படின்ற காலத்தில் ஒய் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை திருத்தம் செய்து மறு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு நீங்கள் 14ஆம் தேதி வச்சுருக்கிற அட்மிட் கார்டு இருந்தாலே போதுமானது. நீங்கள் திரும்பவும் ரீடவுன்லோட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இதில் இன்னொரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ் காம்பன்சேட்டரி டைம்
அப்படிங்கிற இடத்துல எஸ்ன்னு இருக்குதுன்னா என்னென்னு அர்த்தம், அவங்களுக்கு கூடுதல் நேரம் வழங்கப்படும் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் கூடுதல் நேரம் வழங்கப்படாது, அது வந்து ஒய் அப்படிங்கிறது தவறுதலாக என்டிஏ வந்து பதிவு செஞ்சுருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒய் அப்படிங்கிற அந்த ஒரு லெட்டரை மட்டும் வச்சுட்டு எனக்கு கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் அப்படின்னு யாரும் சட்ட ரீதியாக கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் நம்ம மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது, இந்த 2 நோட்டிஃபிகேஷனை பார்த்து பதட்டம் அடைய வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெளிவாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு காம்பன்சேட்ரி டைம் அந்த இடத்துல எஸ்ன்னு போட்டிருந்தா, நீங்கள் ஏற்கனவே நீட் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஸ்க்ரைபு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த மாணவர்களுக்கு மட்டும் இன்று மாலை 6:15 மணி வரை கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படும். மற்றபடி என்டிஏ தரப்புலேருந்து ஒய் அப்படிங்கிறது தவறுதலாக போட்டிருந்தது அப்படின்னா அது வந்து அந்த காம்பன்சேட்ரி டைம் அப்படிங்கிறது வழங்கப்படாது. அதை வந்து இப்போ நீங்கள் ரீடவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒய் அப்படிங்கிறது தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு மட்டும், அதாவது நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யாரெல்லாம் ஸ்க்ரைப் வேணும்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒய் அப்படிங்கிறது இருக்கும். மற்றவர்களுக்கு ஹைஃபன் போட்டிருக்கும். அதனால் அந்த கூடுதல் நேரம் வழங்குதல் அப்படிங்கிறது தகுதி வாய்ந்த ஏற்கனவே விண்ணப்பித்த ஸ்க்ரைபு தேவை அப்படின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த காம்பன்சேட்டரி டைம் பொருந்தும், மற்றவர்களுக்கு பொருந்தாது. அவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். ஓகே, எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. இன்று மாலை நம்ம வந்து எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய மாணவர்களிடமிருந்து கொஸ்டின் பேப்பரை பற்றின ஃபீட்பேக்கு எப்படி இருந்துச்சு, 3ஆம் தேதி நடந்த தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கும் எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குது, அது ஈஸி லெவலாக, பேப்பர் வந்து ஈஸியாக, மாடரேட்டாக, டஃப்பாக அப்படிங்கிற அனைத்து ஃபீட்பேக்கும் அடங்கிய ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இது எல்லாமே தொடர்ந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நம்ம தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, பாண்டிச்சேரி உள்பட பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அட்மிஷனுக்கும் கைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே, ஆல் த பெஸ்ட்.